அன்புக்குரிய பரீட்சையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கிராம அலுவலர்கள் போட்டி பரீட்சை தொடர்பாக அவை சார்ந்த விடயங்களை இங்கே கேள்வி பதில் வடிவில் தருகின்றேன். பரீட்சையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க வளர்க. வாருங்கள் அறிவு தேடலுக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். இலங்கையில் கிராம சேவையாளர் நியமனம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1963. 1963. இலங்கையில் கிராம சேவகர் பதவி உத்தியோகபூர்வமாக யாருடைய ஆட்சி காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டது? ஸ்ரீமாவோ பண்டரநாயக்கா. ஸ்ரீமாவோ பண்டரநாயக்கா. காமரி என்ற பெயரில் ஆரம்பமாகிய கிராம சேவையாளர் பதவி பெயர் தற்போது வழக்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிராம அலுவலர். கிராம அலுவலர். கிராம அலுவலர் பிரிவு யாருடைய உபபிரிவாக செயற்படுகிறது? பிரதேச செயலரின் பிரிவாக. பிரதேச செயலரின் பிரிவாக. இலங்கையின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் யார்? பேராசிரியர் AHMH சந்தன அபேரத்னா. பேராசிரியர் AHMH சந்தன அபேரத்னா. அரசாங்க நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சு, அதாவது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் இணைய முகவரி எது? www.pupat.gov.lk. www.pupat.gov.lk. இலங்கையில் சனத்தொகை கூடிய மாகாணம் எது? மேல் மாகாணம். மேல் மாகாணம். இலங்கையில் சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம் எது? கொழும்பு மாவட்டம். கொழும்பு மாவட்டம். இலங்கையில் சனத்தொகை கூடிய மாவட்டம் எது? கம்பகா மாவட்டம். கம்பகா மாவட்டம். இலங்கையில் அதிகளவு பிரதேச செயலகங்களை கொண்ட மாவட்டம் எது? குருநாகல் மாவட்டம். குருநாகல் மாவட்டம். இலங்கையின் அரசியலமைப்பின்படி அமைச்சரவையின் தலைவர் யார்? ஜனாதிபதி. ஜனாதிபதி. இலங்கை உள்ளூராட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரவு. ரிப்பன் பிரவு. குறைந்தளவு கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கிய மாவட்டம் எது? கிளிநொச்சி. கிளிநொச்சி. கூடியது கூடியது குருநாகல். குருநாகல். கிராம அலுவலராக இணைவதற்கு பொருத்தமான வயது எல்லை எது? 21 தொடக்கம் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். 21 தொடக்கம் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். கிராம அலுவலர் நேரடியாக யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும்? பிரதேச செயலருக்கு. பிரதேச செயலருக்கு. DS. கிராம அலுவலர் ஒருவரால் வழங்கப்படும் வதிவிடச் சான்றிதழ் எவ்வளவு காலம் செல்லுபடியாகும்? 6 மாத காலம். 6 மாத காலம். இலங்கையில் சுரக்ஷா காப்புறுதி பெற்றுக்கொள்வதற்கான மாணவர்களின் வயது எல்லை எவ்வளவு? 7 தொடக்கம் 21 வயது வரை. 7 தொடக்கம் 21 வயது வரை. 1000 பூக்கள் மலரட்டும் என்ற வாசகத்தின் சொந்தக்காரர் யார்? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா.
இலங்கையின் அதிக மாவட்டங்களை தனது எல்லையாக கொண்டுள்ள மாவட்டம் எது? ரத்தினபுரி மாவட்டம். ரத்தினபுரி மாவட்டம். கிராம சேவை அலுவலர்கள் என்ற பெயரினை கிராம சேவகர் என்று மாற்றப்பட்டது. இது யாருடைய ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டது? பிரேமதாசா அரசின் ஆட்சி காலம். பிரேமதாசா அரசின் ஆட்சி காலம். இலங்கையில் கண்டி ஒப்பந்தம் எத்தனையாம் ஆண்டு கையொப்பமிடப்பட்டது? 1815. 1815. இலங்கையின் தற்போதைய எழுத்தறிவு வீதம் எவ்வளவு? 93.4 வீதம். 93.4 வீதம். இஸ்ரேல் நாட்டின் உளவுத்துறை எது? மொசாட். மொசாட். இலங்கைக்கு அதிகமாக கடன் வழங்கும் அமைப்பு எது? ஆசிய அபிவிருத்தி வங்கி. ஆசிய அபிவிருத்தி வங்கி. நீர் ஒரு கிராம அலுவலராக பணியாற்றுகிறீர் என கொள்வோம். தனது அடிப்படை உரிமை மீறப்படுவதாக கூறி உம்மிடம் வரும் பொதுமகனுக்கு எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமென வழிகாட்டுவீர்? உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றம். பொதுவாக இலங்கையில் அரச நியமனங்களுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான வயது எல்லை எவ்வளவு? 18 தொடக்கம் 45 வரை. 18 தொடக்கம் 45 வரை. கிராம அலுவலர்களுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவை? அரசு துறை, சமாதான நீதவான், பாதுகாப்புத்துறை, கிராமிய தலைவர்கள், ஊடகங்கள், மத்தியஸ்த சபைகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், கிராமிய சங்கங்களும் கழகங்களும், பாராளுமன்ற உள்ளூர் மாகாண சபைகளின் அரசியல் கட்டமைப்பு. இலங்கையில் காணிகளை பொதுவாக எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அரச காணி, தனியார் காணி. அரச காணி, தனியார் காணி. காணி பிரச்சினை ஒன்று ஏற்படுமிடத்து பொதுமகன் ஒருவர் மேற்கொள்ளக்கூடிய வழிவகை எவை? கிராம அலுவலரிடம் முறையிடல், மத்தியஸ்த சபையிடம் முறையிடல், நீதிமன்றத்தினை நாடல். இலங்கையில் உள்ள பிரதேச செயலர் பிரிவுகள் எத்தனை? 335. 335. இலங்கையில் உள்ள கிராம அலுவலர் பிரிவுகள் எத்தனை? 14,022. 14,022. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது? நில மேதுர. நில மேதுர. இலங்கையில் கிராம அலுவலர் பதவியின் ஆரம்பம் எந்த மன்னன் காலத்தில் தோற்றம் பெற்றது? பண்டுகாபய. பண்டுகாபய. விதான என்ற பதவி பிரித்தானியர் காலத்தில் எத்தனையாம் ஆண்டு அரசின் உத்தியோகபூர்வ பதவியாக மாற்றப்பட்டது? 1963. 1963. கிராம அலுவலர் பதவி நியமனம் எந்த அமைச்சின் கீழ் வழங்கப்படுகிறது? பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு. ஜனாதிபதி ஒருவர் எத்தனை தடவையும் போட்டியிடலாம் என்ற திருத்தம் எத்தனையாவது சீர்திருத்தமாகும்? 18வது. 18வது. இலங்கை ஜனாதிபதியின் வசிப்பிடம் எது? ஜனாதிபதி மாளிகை. ஜனாதிபதி மாளிகை. இலங்கை நிர்வாக பிரிவுகளை 5 மாகாணங்களாக பிரிக்கும் முறையை அறிமுகப்படுத்திய ஜாப்பு எது?
ஹோல்ஃப்ரூக் கமரூன் சீர்திருத்தம். ஹோல்ஃப்ரூக் கமரூன் சீர்திருத்தம். இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் 2 தடவைகள் நிகழ்த்தப்பட்ட ஆண்டு எது? 1960. 1960. இலங்கையில் கிராம அலுவலர்களுக்கு வழங்கப்படுகின்ற சீருடை கொடுப்பனவு எவ்வளவு? 15,000 ரூபாய். 15,000 ரூபாய். அன்புக்குரியவர்களே, அரசாங்க பதவி வெற்றிடங்கள் பலவற்றுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அதனை ஃபேஸ்புக் வலைப்பக்கத்துக்கு சென்று பார்வையிட முடியும் என்பதை விண்ணப்பதாரிகளுக்கு அன்புடன் அறிய தருகின்றேன். மற்றுமொரு பொது அறிவு பக்கத்தில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன்